தமிழகத்தில் 70% வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் நாளைக்குள் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் முழுமையாக வழங்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், தேர்தல் இறுதிக்கட்ட முன்னேற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ என்னென்ன தகவல்களை வெளியிட்டுள்ளார்? இதுவரை ஒரு 305 கோடி ரூபாய் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் 74 கோடி ரூபாய் வருமான வரித்துறையிலேயே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்ட அந்த பைக் சின்னம் வேறு சின்னம் வாக்குப்பதிவு இயந்திரத்துல பொருத்தப்படுகிறதாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது குறித்தான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் சத்யபிரதா சாஹூ. நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் வழங்கப்பட்டதோ அதே சின்னம் தான் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இவிஎம்மிடம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுல எந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீலகிரியில உதவி செலவின பார்வையாளர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி மீது புகார் தெரிவித்திருந்தார். அந்த புகார் என்பது நேரடியாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தற்போது வரை வரவில்லை என்பதையும், அதே நேரத்துல செய்தித்தாள்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் இது குறித்தான விளக்கத்தை கேட்டிருக்கிறோம். அனைத்து வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு தர வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், அதாவது அரசு ஊழியர்களாகட்டும், அதே நேரத்துல காவலர்களாகட்டும், இவர்கள் தபால் வாக்குகளை செலுத்துவார்கள். எங்கெல்லாம் பயிற்சி கொடுக்கிறார்களோ அங்க அவர்கள் தபால் வாக்குகளை செலுத்துவார்கள். இவர்கள் அந்த எங்க அவர்களுக்கான உரிய வாக்குச்சாவடிகள், அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒருவர் கொண்டு போய் சேர்ப்பார். இதற்கான நடைமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியில ஒரு மைய இடமாக ஒருங்கிணைக்கக்கூடிய இடமாக வைத்து அந்த இடத்துல 39 மக்களவை தொகுதிகளுக்குமான அந்த வாக்கு பெட்டி வைத்து தபால் வாக்குகள் எங்கு பெறப்படுகிறதோ அந்த வாக்குகளும் திருச்சிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய நடைமுறை என்பது வரக்கூடிய நாட்களில் பின்பற்றப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கார். இந்த நடைமுறை என்பது முதல் முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வரும் 17ஆம் தேதி வரை வாக்குப்பதிவுகளை மேற்கொள்ளலாம். அதற்கான வசதிகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கார். நாளைக்குள் அனைத்து வாக்காளர்களுக்கும் பூத் ஸ்லிப் வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.